குடும்பத்தோடு சந்தோஷமா சமாதானமா வாழுவது தான் உண்மையான ஆசீர்வாதம். இந்த சந்தோஷமா சமாதானமா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும்னா நான் என்ன செய்யணும்? இதற்கு ஒரு 10 குறிப்புகள் இந்த பைபிள் போதிக்கிறது. அதை உங்களிடத்துல நான் சொல்ல போறேன். நீங்க எந்த மதத்தை பின்பற்றுகிறவர்களா இருந்தாலும் சரி, இது கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சந்தோஷமா வாழுவதற்கு 10 குறிப்புகள். நம்பர் 1, 10 ரூபாய் வருமானமா? அதற்குள் உங்கள் வாழ்க்கையை வாழ பழகிக் கொள்ளுங்கள். அதுவே மிகுந்த சந்தோஷத்தை உங்க லைஃப்ல கொண்டு வரும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் இதை குறித்து பேசுகிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். நமக்கு எந்த வருமானம் வந்தாலும் சரி, அதற்குள் நீங்கள் வாழ பழகி கொண்டு விட்டால் உங்க லைஃப் எப்பயுமே சமாதானமா இருக்கும். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு தேவை. நம்பர் 2, ரோமர் 13ஆம் அதிகாரம் 7, 8, 2 வசனங்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். கடன் வாங்காமல் வாழ பழகுங்கள். சிம்பிள். நான் கடனே வாங்க மாட்டேன், எக்காரணம் கொண்டும் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு முயற்சி எடுத்தாதான் முதல்ல நம்மளுடைய கடன் வாங்கக்கூடிய பழக்கம் கொஞ்சம் குறையும். அடுத்து இன்னும் கொஞ்சம் குறையும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இனி எதற்காகவும் நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள நீங்க வந்துருவீங்க. அடுத்து என்ன வேதவசனம் சொல்லுது? நீங்க கடமைகளை செய்யுங்கள். வரி கட்டுறது, பணத்திற்கான எல்லா செயல்களையும் செய்து விட்டால் மனசு நிம்மதியாகும். ஒரு செயலை செய்யாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா, கையில பணம் இருந்தும் ஒன்றை கட்ட வேண்டியிருக்கு, அதை கட்டாம விட்டுட்டீங்கன்னா அடுத்து ஜென்மத்துக்கும் அதை கட்டவே முடியாது. இது போன்ற விஷயங்களை தாமதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்களே பெரிய பிரச்சனையை வரவழைத்துக் கொள்ளுகிறீர்கள். இதெல்லாம் வேதம் சொல்லுகிற சத்தியம். நம்ம சமாதானமா வாழணும்னா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். நம்பர் 3, எல்லாருக்கிட்டையும் எப்படியாவது சமாதானமா போய்விட வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருங்கள். ரோமர் 12:18, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். யாரையும் விரோதித்துக் கொள்ளாதீர்கள். தேவையில்லாத காரணங்களுக்கு எல்லாம் மற்றவர்களை பகைத்து கொள்ளாதீர்கள். மற்றவர்களுடைய தயவு நமக்கு தேவை என்பதை உணருங்கள். அப்ப எல்லாரோடும் சமாதானமா இருக்க முயற்சி செஞ்சாலே அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. நம்பர் 4, நம்ம சமுதாயத்திற்குள்ள மனுஷங்களுக்குள்ளாக எது உயர்வாய் எண்ணப்படுகிறதோ, மேன்மையா எண்ணப்படுகிறதோ அதை பின்தொடராதிருங்கள். ஏன்? லூக்கா 16ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. மனுஷருக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கு. இதை அவர் சொல்லும் பொழுது பொருளாசைக்காரராய் அன்றைக்கு இருந்த சில போதகர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது கோபம் அடைந்தார். அவரை எப்படியாவது கொல்லணுங்கிற அளவுக்கு துடிச்சாங்க. அப்படி என்ன அவர் சொல்லிட்டாரு? ஒன்றும் இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு எது பெருசா தெரியும்? தன்னுடைய கல்யாணத்தை இப்படி நடத்திடணும், கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு நகையை போடணும், பணம் இருந்தா அவங்க அதை செய்வாங்க. ஆனா அதுதான் நமக்கும் மேன்மை. அவங்க எப்படியாவது என்னையும் நம்பணும். ஆனா என் கணவனுக்கு 10,000 தான் வருமானம், என்ன பண்றது? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நகையை கடனா வாங்கிட்டு போய் போட்டுருவோம். அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், அங்க கடனை வாங்கிடலாம், இங்க லோனுக்கு எதை பண்ணிடலாம். எதற்காக? யாரையோ ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக. அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுனால காலனாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்க எந்த விதத்திலையும் உங்களை பெரியவங்க நம்ப போறது இல்லை. உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல வீடு, இயற்கையாகவே நீங்க உயர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னா இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நாம அவங்களுக்கு முன்பதாக குறைந்த சம்பளத்துல இருந்து கொண்டு நான் அவங்களுக்கு இணையா என்னுடைய வெளிப்புற தோற்றத்துல நான் ஒரு அடையாளத்தை காண்பிக்க முயற்சித்தா என்னை நானே ஏமாற்றி கொள்கிறேன். உடனே அவங்களையும் நீங்களும் சரிசமமா பரவாயில்லையே நல்லா ஆயிடுச்சுன்னு நம்ப போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அவங்க என்னன்னுங்கிறதுக்காக தான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியெல்லாம் எண்ண மாட்டாங்க. சரி, அப்படியே எண்ணுகிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? நான் இவ்வளவுதான், என் புருஷன் 10,000 தான் வாங்குறாரு, எங்க குடும்பத்துக்கு இதுதான்,
எங்க குடும்பத்துக்கு சைக்கிள் தான், எங்க குடும்பத்துக்கு பைக் தான். இதை சொல்றதுல என்ன அப்படி வெக்கம் வந்து விட போகிறது? கடைசியில இதை நாம வெக்கப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு இணையா போகணுங்கிறதுனால என் லைஃபையே நான் ஸ்பாயில் ஆக்கி இருக்கிறேன். கடனை கட்ட முடியாம பிரச்சனைக்குள்ள போய் அப்புறம் எப்படி எனக்கு சமாதானம் வரும்? குடும்பத்துல நாம் சமாதானமாய் வாழுவதை விட்டு விட்டு அடுத்தவர்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நாம வந்து பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஒருபோதும் இப்படி செய்யாதீங்க. நம்பர் 5, அன்னன்னைக்கு உள்ள வேலையை அன்னைக்கு முடிச்சிருங்க. தேர் இஸ் நோ டுமாரோ. டுமாரோ நெவர் டைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் வந்தது. நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த திரைப்படத்தை நாங்கள் பார்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே காலேஜ் எல்லாம் கட்டடிச்சுட்டு அப்படி ஓடி போய் பார்த்தோம். அந்த காலத்து ஜேம்ஸ் பாண்ட் படம். அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வசீகரமான தலைப்பு. டுமாரோ நெவர் டைஸ். நாளை அப்படிங்கிறது வந்து என்ன சாவே இல்லை அப்படிங்கிற அந்த இதில் அப்போ எல்லாம் ரொம்ப வந்து நாங்கள்லாம் வந்து சினிமாவுக்காக அப்படி ஏங்கிக்கிட்டு போய் பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ஒரு ஊழியர், ஒரு போதகர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். தேர் இஸ் நோ டுமாரோ அப்படின்னு சொன்னார். உலகத்துல பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாளை என்பதற்கு அழிவு கிடையாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் பைபிள் மாத்திரம்தான் சொல்லுது, நாளை அப்படிங்கிற ஒரு தினம் கிடையாது. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே, இன்றைய குறித்து நீ கவலைப்படு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்குரியவைகளை செய். நீங்க அன்னன்னைக்குரிய கடமைகளை செய்யாம விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா துக்கப்படுவீங்க. கண்டிப்பா பிரச்சனை வரும். உங்க லைஃப் பெரிய பாதிப்பை உருவாக்கும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். ஸோ இந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்னன்றைக்கு படிக்கிறதோ வேலையோ எதுவா இருந்தாலும் சரி, நாளை அப்படிங்கிற ஒன்று கிடையாது, டுமாரோ அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கும். நம்பர் 6, உங்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் எக்காரணம் கொண்டும் தலையிடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். உங்களுடைய சொந்த அலுவல்களை மட்டும் பாருங்கள், மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாதிருங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்காக ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய அநியாயம் நடக்குது, அதில் நான் வந்து தலையிடவே மாட்டேன், யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, நான் உதவி செய்ய மாட்டேன், அப்படி அல்ல. சில விஷயங்களை நாம் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டு தான் ஆகணும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அது தேவையில்லை என்பது அறிந்தும் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து கொண்டிருப்பார்கள், பல பிரச்சனைகளை வாங்கி கொள்ளுவார்கள். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? நம்பர் 7, உங்களை குறித்து பேசப்படக்கூடிய எந்த அவதூறுகளை குறித்தும் ஒருபோதும் கலங்காதிருங்கள். ஏன்? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதையும் கேள்விப்பட வேண்டியதாகும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பேசுற எல்லாத்தையும் போட்டு கேட்டுட்டு இருக்காத. உன் வேலைக்காரர் உன்கிட்ட வேலை பார்க்கிறவர் தான், சர்வெண்ட் தான், அவரும் உன்னை பத்தி பேசிட்டு தான் இருப்பாரு, அதையும் நீ கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். அர்த்தம் என்ன? கண்டிப்பா நீங்க ஒரு ஓனர்னா உங்களை பத்தி உங்க கீழே இருக்கிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, இயல்பு அது. அதுக்காக எல்லாத்தையும் நான் காது கொடுத்து கேட்டுட்டு நான் வந்து அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு விரோதமா நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம்னா அந்த உலகத்துல உயிர் வாழவே முடியாது. அப்புறம் தான் உங்களுக்கு விஷயம் தெரியும், நம்ம மனைவியோ கணவனோ மாமியாரோ மருமகளோ எல்லாருமே எதையாவது ஒன்றை பத்தி நம்மளை பத்தி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு ஹியூமன் பிஹேவியரா மாறிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது, பட் மாறிடுச்சு. அதை நாம புரிஞ்சுக்கணும். இப்படிதான் பேசுவாங்க, இதுக்கெல்லாம் நான் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா குடும்பமே 2ஆ போயிடும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல சில சமயம் என்னை பத்தி நானே தப்பு பண்ணியிருக்கலாம், அதை வந்து யாராவது ஒருத்தர் பேசும்போது நான் அதை சரி பண்ணி கொள்ளவும் நான் ஆயத்தமா இருக்க வேண்டும். சரி, அதனால சொல்லப்படும் எல்லா வார்த்தையையும் கேட்டுட்டு நீங்க துவண்டு போய் விடாதீங்க, அது இயல்பு. நம்பர் 8, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இடத்துல, அண்டை வீட்டாரிடம் எப்பொழுதுமே நல்லுறவோடு இருங்கள். ஏன்? பைபிள்ல ஒரு வசனம், அருமையான வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே, உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே, தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி. அர்த்தம் என்னன்னா, உனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுல வந்துச்சுன்னா ஊர்ல இருக்கிற உன் சகோதரன்ட்ட போய் ஹெல்ப் கேட்டு அதை சரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். உன் பக்கத்துல இருக்கிற அயலான், உன் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அதற்கு சரியான ஆட்கள் அப்படின்னு இவர் சொல்ல வர்றாரு. இப்ப எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நான் மயங்கி விழுந்துட்டேன், என் வீட்டுக்கார அம்மா பக்கத்து வீட்டுல எல்லாரோடையும் சண்டை போட்டு வச்சிருக்கிறாங்க, அந்த பக்கமே கேட்க முடியாது. என்ன பண்ண முடியும்? வேற வழியே இல்லை, எப்படியாவது சொல்லித்தான் ஆகணும் அண்ணா. அப்படி அவங்க வருவாங்க.
அவங்க வருவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. என்னமோ அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க தானே வர்றோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய எப்ப வேண்டுமானாலும் தேவன் உருவாக்கி விடுவார். முடிந்த வரைக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களோடு சமாதானமா அண்டை வீட்டாரோடு ஐக்கியப்பட்டு இருங்க. சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா, நாளைக்கு அவங்க முன்னாடி போய் நிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அது ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். பிரச்சனையை கொண்டு வரும். நம்ம எங்கேயோ இருக்கிற உறவுகள் நம்ம கடைசி வரைக்கும் இருக்க போறது கிடையாது. வாழ்நாள் முழுவதும் இவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. இங்க நீங்க சொந்த வீடு, அவங்களும் சொந்த வீடுனா, முடிந்த வரைக்கும் நீங்கள் எல்லாரோடும் ஐக்கியமா போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல. அதனால நாளைக்கு எங்கேயோ கிடைக்கக்கூடிய உதவியை விட இங்க தான் நமக்கு உதவிகள் அதிகமா கிடைக்கும். நாம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். சரிங்களா? 9. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இது பேசுறதுக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய நடக்கைக்கும் பொருந்தும். நீங்கள் யார் அப்படியே இருங்க. நீங்க உங்கள பெரிய ஆளாக, நீங்க சாதாரண ஆளா இருக்கலாம். உலகத்திலே நான் தான் பெரிய ஆளா காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான். எனக்கு இவ்வளவுதாங்க தெரியும். எனக்கு சில விஷயங்கள் தெரியலையா? இங்கிலீஷ் தெரியலையா? தெரியாதுங்க. அங்க போயிட்டு என்ன ஒரு பெரிய அறிவாளி மாதிரி காப்பிக்க நினைச்சா நான் முட்டாளாயிருவேன். உலகத்துல இருக்கிறவங்க என்ன பைத்தியக்காரங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சகோதரனுக்கு பாடத் தெரியாது, ஒரு சகோதரனுக்கு இங்கிலீஷ் சரியா தெரியாது, ஒரு சகோதரனுக்கு ஞானம் இருக்காது, ஒரு சகோதரனுக்கு காமன் சென்ஸ் இருக்காது, உலக அறிவு இருக்காது, அரசியல் ஞானம் இருக்காது. ஒரு பேச்சுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வர்றேன். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா? சுத்தி இருக்கிறவங்க அந்த நேரத்துல உங்களை இது பண்ண மாட்டாங்க. அங்க உங்களை மனசு புண்படும்படியா பேச மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கும். உங்களை கேவலமா நினைத்து வைப்பார்கள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரியாதை இருக்காது. அடுத்து உங்களுடைய பேச்சுக்கு எந்த விதத்திலும் முக்கியத்துவம் இருக்காது. உங்கள் குடும்பத்தாரே உங்களை ஒரு சாதாரண நபராகத்தான் பார்ப்பார்கள். எப்பொழுதுமே நாம இருக்கிறோம்னா நம்ம இருக்கிற வண்ணமாகவே காண்பித்துக் கொள்ளுதல் நல்லது. ஒரு உறவினர்களை நம்ம வீட்டுக்கு வரவழைத்தா, என் வீடு குடிசை வீடு, எப்படிங்க வர வைக்கிறது? இல்ல, நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. நம்பர் 10. இன்னைக்கு எல்லா குடும்பத்துல வர்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு எதிர இருக்கக்கூடியவர்கள் மனைவியோ, கணவனோ இவங்க நான் நினைச்சதை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நான் என்ன எதிர்பார்க்கணும்னா அவங்க அதை செய்வதில்லை. இதற்கு ஒரு அற்புதமான தீர்வை பைபிள் நமக்கு சொல்லுது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். பெரிய பெரிய கட்டளைகள் எல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிறத நீங்க செய்ய வேணாம்ப்பா. நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன அது? மற்றவங்க நீங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க செஞ்சிருங்க. நீங்க நடந்து போகும்போது ஒருத்தர் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும், கை குலுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் குலுக்காம போயிட்டா மனசு வேதனைப்படுதா? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்படி நீங்க அவர் செய்யணும்னு நினைச்சா நீங்க போய் செஞ்சிருங்க. யாராவது உங்களுக்கு இப்ப நான் ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கும்போது அவங்க கஷ்டமா இருப்பாங்க பாத்தீங்களா? அப்ப நீங்க அதை செஞ்சிருங்க. இது எதுவுமே செய்யாம நாம எதிர்பார்க்கக்கூடியவர்களாய் மாத்திரமே இருப்பது எந்த விதத்துல நியாயம்? ஆகவேதான் பைபிள் சொல்லுது, மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை அவர்களுக்கு நீங்கள் செய்து விடுங்கள். இந்த வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா ஒரு அற்புதமான, ஒரு சமாதானமான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வரும். நாளைக்கு உங்களை ஓடி ஓடி வந்து உங்க கஷ்டத்துல உதவி செய்வாங்க, உங்களை தாங்குவாங்க. ஸோ இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம குடும்பம் சமாதானமான ஒரு குடும்பமா இருக்கும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.